ஷாமிலேருந்து கூடிய விரைவில் ஷாமி 14 SE அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் ஏற்கனவே சைனாவில் ஷாமி Civi 4 Pro அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு செல்ஃபி சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷாமியோட இந்த 14 SEயில் என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த போன்ல ஃப்ரண்ட் சைடுல இருக்க டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன்ல ஒரு 6.55 இன்ச்சுக்கான 1.5K 12-bit C8 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வர இந்த டிஸ்பிளேல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz கான டச் சாம்பிளிங், 3000 nits வரை பீக் பிரைட்னஸ், HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன், 2160 Hz கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. இது போல DC டிமிங் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளே ஒரு ஃபிளாட்டான ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் விட்டஸ் 2 அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க டிஸ்பிளேக்கு. ஸோ டிஸ்பிளே சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்கா அட்ரினோட 735 GPU வருது. ஸோ பேசிக்காக அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸருக்கு 7வது ரேங்க் வருது. அதாவது ஃப்ளாக்ஷிப் செட்டாக வர காரணத்தால் நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது, மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ்க்கு முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் விளாடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பஞ்சமே இருக்க சூப்பராக இருக்கும். RAM மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. ரேமர்ஸின் LPDDR5X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் டாப்பாக இருக்கும். காரணம் ஸ்டோரேஜும் ரேம் கான்ஃபிகரேஷனும் டாப் அண்டாக கொடுத்த காரணத்தினால. மற்றபடியாக டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OSோட இன்டர்ஃபேஸை ரன் ஆகுது. இந்த ஃபோனில் கேமிங் ரொம்ப நேரம் விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நமக்கு வந்து லிக்விட் கூலிங் சேம்பர் தராங்க. அதாவது ஒரு லார்ஜ் சர்க்குலர் கோல்டு பம்ப் லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் கேமிங் விளாண்டாலும் ஹீட்டே ஆகாது. ட்ரெடிஷனல் கூலிங் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் பெட்டராக கூல் ஆஃப் பண்ணும் இந்த சிப்பை. ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.63 aperture வருது. இது ஒரு லைட் ஃபியூஷன் 800 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துறாங்க. சென்சரோட சைஸை பொறுத்து 1/1.55 இன்ச்சாக வருது. மேலும் இந்த கேமராக்கு ஹைப்பர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வந்து வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். அது போக LED ஃபிளாஷும் வருது. மேலும் இந்த கேமராக்கு லைக்கா சிமிலெக்ஸோட லென்ஸும் வருது. ஆனால் லைக்கா மோட்ஸ் போட்டோஸ்லாம் இதில் எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 aperture வருது. இந்த கேமராவோட 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். இந்த கேமரா வந்து ஒரு ஆம்னி விஷனோட 13B10 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. 2x வரையும் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f1.98 aperture வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. இது சாம்சங்கோட JN1 சென்சராக கொடுத்துருக்காங்க இந்த டெலிஃபோட்டோ கேமராக்காக. மேலும் பிரைமரி கேமராவில் 8K ஃபுட்டேஜ் வரையும் நமக்கு வீடியோஸ் எடுக்கலாம். செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு ஆம்னி விஷனோட சென்சராக வருது. ஸோ மேலும் ரெண்டாவதாக ஒரு சென்சர் கொடுக்குறாங்க. அது சாம்சங்கோட சென்சராக வருது. இந்த சாம்சங் சென்சரும் 32 மெகாபிக்சலுக்கான சென்சராக வருது. ஸோ 32 மெகாபிக்சலுக்கான கேமரா ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குறாங்க செல்ஃபிக்காக. இது f2.4 aperture வருது. மேலும் இந்த 2 கேமரா கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து இந்த vloggers குறிப்பாக வந்து இந்த ஃப்ரண்ட் சைட் கேமராவாலே வந்து vlog எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும். குறிப்பாக அந்த நமக்கு ஒரு நல்ல ஒய்டான ஷாட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிளான ஷாட்டும் எடுக்கும். மேலும் பேக்ரவுண்ட் போக்கே டெப்த் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். மேலும் முக்கியமான விஷயம், ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த சப்ஜெக்டை காட்டுறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டும் கிளியராக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தானாலே ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நடக்கும். ஸோ இது மாதிரி பல விதமான விஷயங்கள் செல்ஃபி கேமராவுக்கு கொடுத்துருக்கிற காரணத்தால் செல்ஃபி சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. vloggers-க்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன். ஸோ முக்கியமான விஷயம், இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வர காரணத்தால் நமக்கு வந்து பேக் சைட்லையும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் வந்து இதால் எடுக்க முடியும். இது போக ஃப்ரண்ட் சைடில் சாஃப்ட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடியாக இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஃபோனை வந்து ரிமோட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுவே ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ தராங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மோஸ் ஹைரஸ் ஆடியோ மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஆடியோஸ்க்கும் நல்லா இருக்கும் இந்த ஃபோன். நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G-க்கான SNSC சப்போர்ட், 4G-க்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரியான சப்போர்ட் இருக்கு. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. இந்த Type-C போர்ட்டோட வெர்ஷனை பொறுத்தவரையும் 3.2 Gen 1 போர்ட்டாக வருது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதுலேருந்து கிடைக்கும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த 2024 வந்த பிறகு இந்த 5000 mAh பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஒரு 300 mAh பேட்டரி வந்து குறைச்சிருக்காங்க.
அது ஒரு 5000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது. மற்றபடியாக பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இருந்த ஃபோனில். கலர்ஸை பொறுத்தவரைக்கும் க்ரீன், சாஃப்ட் மிஸ்ட் பிங்க், ப்ரீஸ் ப்ளூ, ஸ்டாரி பிளாக் அப்படிங்கிற 4 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனால இந்த ஃபோனோட ஆரம்ப விலையை கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 35000 பிரைசிங்கில் வருது. காரணம் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற காரணத்தில் நமக்கு வந்து கூட கொஞ்சம் பிரைசிங் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் டபுள் கேமரா வச்சிருக்கிறதுனால நம்ம ஃபோனோட பிரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது ஒரு 45000 செக்மெண்ட்டுக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ 45000 லான்ச் ஆகலாம் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் இந்த Xiaomi 14 SE யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா vloggers-க்காக, முக்கியமாக வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஃபோனாக கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோ குவாலிட்டி இது நல்லாவே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த Xiaomi 14 SE பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் நமக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.